Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம டெய்லி 17 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ வாங்க என்ன டாபிக்னு பார்க்கலாம். இன்னைக்கு எங்க நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ், அதோட ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எடுத்து முடிச்ச உடனே டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். டக்குன்னு போயிட்டு உடனே டெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அண்ட் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். பாஸ்ட்னாலே என்னங்க, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எடுத்து முடிச்சிட்டேன்னா ஐ கம்ப்ளீட்டட் த கிளாஸ், ஐ டாட் த கிளாஸ், ஐ ஹாவ் டேக்கன் த கிளாஸ். அதாவது நான் முடிச்சுட்டேன். ஏதோ ஒரு விஷயம் முன்னாடியே நடந்திருக்கு, அது நடந்து முடிஞ்சிருச்சு அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? இதில் ரூல்ஸ், பாஸ்ட் டென்ஸோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டார்டிங் ஆஃப் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்ப் வரும். அது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வேர்ப் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் சிங்குலர் வேர்ப் வரும், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ப்ளூரல் வேர்ப் வரும். இங்கே வந்து அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லைங்க. ஐ வந்து சிங்குலர், தே வந்து ப்ளூரல். ஐ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண ஐக்கும் பிளேடு தான், தேக்கும் பிளேடு தான். டூ வேர்ப் யூஸ் பண்ணி பாருங்க. ஐ டிட், தே டிட். அந்த இஸ்ஸு வாஸ் ஆறு வேறு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸில் வரும். நான் இப்போ பாஸ்ட் டென்ஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ஹேட், தே ஹேட் தான். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, நோ கன்ஃபியூஷன். எல்லாத்துக்கும் என்னங்க, பாஸ்ட் டென்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறீங்கனாலே ஒரே இதுதான் வரும் ரெண்டுத்துக்குமே. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் எதுடா சிங்குலர் சப்ஜெக்ட் வேர்பு, எதுடா ப்ளூரல் வேர்பு, எங்கே வரும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இண்டிகேட்டர்ஸ். எஸ்டர்டே ஐ வென்ட் டு த மார்க்கெட். எஸ்டர்டேன்னு சொல்லிங்கனாலே அப்போது எஸ்டர்டே சொல்லிட்டோம், அப்போனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நேற்று, அதாவது முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எஸ்டர்டே சொன்னீங்கனாலே அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்பு எப்பயுமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். புரிஞ்சிருச்சா? எஸ்டர்டேன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாலே அந்த சென்டென்ஸில் எங்கே வேர்ப் வருதோ அந்த வேர்பு பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குங்கிறது ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அந்த மாதிரி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக்கெண்ட், இல்லாட்டி லாஸ்ட் இயர், லாஸ்ட் மண்டே, லாஸ்ட் இது, லாஸ்ட் சொல்லி எந்த வேர்டு வந்தாலும் அது எல்லாமே வந்து முடிஞ்சு போன ஆக்ஷனை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டாலே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய வேர்பில் யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? ஓகே தான். ஸோ இன்னையோட டே 17 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துருங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி விடுறேன். அண்ட் டே 18 கிளாஸில் ஒரு புது ட்ரிக்கோடு நான் வரேங்க. பாய்.